வணக்கம் நண்பர்களே. அண்மையில் ஒரு உரையாடல் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். உங்களுடைய காணொளிகள் கிட்டத்தட்ட 1 வருஷமா வந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் தினசரி அதை நான் பார்க்குறேன். ஒவ்வொன்றும் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கு. அதிகபட்சம் 20-22 நிமிஷம். அதுல மிக விரிவான விஷயங்களை சொல்றீங்க. குறிப்பா இலக்கியம், தத்துவம், வாழ்க்கை முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான செய்திகளை அந்த நாள் முழுக்க நினைவு கூறுற அளவுகளை தொடர்ந்து நம்ம கிட்ட சிந்தித்து பெருசு பண்ணிக்கிற அளவில் சொல்றீங்க. எனக்கு தெரிந்து காணொளிகள்ல இன்றைக்கு தமிழ்ல இந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்ச்சி எங்குமே இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட ஒரு மானசீகமான உரையாடல் இருக்கிறது போல இருக்கு. ஒரு சிந்தனையாளனுடன் ஒவ்வொரு நாளும் உரையாடி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய பேரு. ரொம்ப அபூர்வமாக தான் அது கிடைக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்படியோ நாங்க அது உரையாடிட்டே இருக்கோம். நீங்க சொல்வது மட்டும் இல்லை, மானசீகமா உங்கள்கிட்ட நாங்க சொல்றது எங்களுக்கு முக்கியம். அது இந்த காணொலிகள் ரொம்ப முக்கியமானவை. ஆனா பாத்தீங்கன்னா சில காணொலிகளுக்கு 2000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதிகபட்சம் சில காணொலிகள் 50,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனா சராசரியா 5000. சில இணையத்தில் இருக்கக்கூடிய சில காணொலிகள் எல்லாமே லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் போகுது சார். சினிமா விமர்சனங்கள்லாம் 2-3 லட்சம் போகுது. அதே மாதிரி சர்வசாதாரணமான செய்திகளை, இன்னும் சொல்ல போனா விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து ஒரு சுவாரஸ்யமா அதை சொல்லி நடுவில் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கவனத்தை சிதறடிக்கிற விதத்தில் அதை அமைச்சு போட்டு அதுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்க இன்னும் அதிகமான ஆட்களை கவர்ற மாதிரி இதை இன்னும் பரபரப்பா எப்படி ஆக்கக்கூடாது? நாங்க என்ன பண்ணலாம் அப்படி நினைக்கிறீங்க? அவருக்கு ஒன்று சொல்ல தெரியல. சொன்னாரு சில காணொலி நடுவில் பிட்ஸ் எல்லாம் வருது சார். அப்போ ஒரு கருத்து சொன்ன உடனே கவுண்டர் பண்ணி திரும்பி பார்த்து அப்படியா அப்படின்னு கேட்பாரு. வடிவேலு அப்படி கையை காட்டுவார். இது மாதிரி ஏதோ பிட்டை போட்டு சொல்றது, அதை சொல்றீங்களா அப்படின்னு. சார் அது கூட தப்பு இல்லை சார், யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்களே. அப்புறம் அவர் சொன்னார் இந்த கொஞ்சம் அதிரடியான விஷயங்களை சொன்னால் அதிகம் பேர் பார்ப்பாங்க, அல்லது வேற சில பாப்புலரான விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக இப்போ தக் லைஃப் வரும்போது தக் லைஃப் பற்றி நீங்கள் ஒன்று போடலாம். ஒரு வாரமும் அதிக விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. விமான விபத்து நடக்குது, அதை பற்றி ஒரு காணொலி அன்னைக்கே போட்டுடணும். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறையும் ஒரு விவாத அலை கிளம்பும் இல்லையா, அதை பற்றி ஒன்று போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கீழடி பற்றி ஏதாவது ஒன்று வயலை தோணுது போட்டால் உடனே ஒரு 10,000 பேர் பார்த்துடுறாங்க. ஏன்னா அவன் கீழடியும் தேடணுன்னே இதை கொண்டு காட்டுது யூடியூப். இப்படி தொடர்ந்து போட்டுட்டே இருந்தா இன்னும் அதிகமான ஆள் வரும் சார். அப்போ நான் சொன்னேன், இப்படி வரக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுவேன்? நான் என்ன எலெக்ஷன்லாம் நிற்க போறேன்? நான் ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஒரு இயக்கமோ ஆரம்பிக்க போறேன்னா என்ன? இந்த நம்பர் எனக்கு ஒரு வகையிலும் உதவாதே. அது ஒரு ஊழைச்சதை தானே. அந்த நம்பர் எனக்கு வருது, அப்புறம் அந்த நம்பரை தக்க வைக்கிறதுக்காக நான் போராட ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போயிடுமே. என்னோட நோக்கமே அது இல்லையே. என்ன நோக்கி ஆட்களை கொண்டு வரதான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஒழிய உங்களை நோக்கி நான் வர்றதுக்காக இல்லை. நான் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அதனோட உயரமும் அதனுடைய அழுத்தமும் தெரியும், அதனுடைய வரலாற்று மதிப்பு எனக்கு தெரியும். இந்த யூடியூப்ல போட்டிருக்க காணொலியில் போடக்கூடியவங்கெல்லாம் யூடியூபர்ஸ், நான் எழுத்தாளன். நீங்க உங்களோட கொள்ளுப்பத்தி காலத்துல உங்க பேர் மறைஞ்சிருக்கும், என் பேர் இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 10 கோடி பேர்ல ஒரு 5-6 பேருடைய பேர் தாங்க 100 வருஷம் தாண்டி இருக்கும். அதுல ஒண்ணு என்னுடைய பேர். என்ன நோக்கிதான் ஆளுகளை கொண்டு வரேன். என்ன நோக்கி கொண்டு வர்றது? என்னுடைய புத்தகங்களை படிக்க வைக்கிறதுக்காக இல்லை, என்ன புத்தகம் நீங்க வாங்குங்கிறதுக்காக இல்லை. நான் ஒரு அறிவியக்கத்தை இங்க தொடங்கி இருக்கேன். அந்த அறிவியக்கத்துக்கு ஆட்களை சேர்க்கிறேன். அதற்கு இளைஞர்களை கொண்டு வரத்தான் இதை போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு தகுதியான இளைஞர்களை கண்டுபிடிக்கத்தான் இந்த வீடியோ போடுறேன். அல்லாம எல்லாவனும் சும்மா யூடியூப்ல மேய்ஞ்சிட்டு இருக்க வெட்டி பயலை எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்து நான் என்னத்தை பண்ண போறேன்? பொழுது போகாம யூடியூப்ல உட்காந்துருப்பான், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பான். சினிமா பார்க்கறதுக்காக, சினிமா பத்தின அரட்டைக்காக ஒருத்தர் யூடியூப்ல வரான்னா அவன் இங்க வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவன் வந்தா கூட தம்பி இது உனக்கானது இல்லை, இது வேற, தள்ளி போன்னு சொல்லுவேன்.
சமகால அரசியல் வம்புக்காக மட்டும் ஒருத்தன் இணையத்தில் தேடிட்டு இருக்கான்னா இந்த பக்கமே அவன் வந்துடக்கூடாது. யூடியூபுடைய பிரச்சனையே அவனுக்கு இது கொண்டு வந்து காட்டு சமயங்கள் அவனும் உள்ள வந்துடுறாங்கிறது தான். என்னுடைய காணொலிகளுக்கு கீழே எல்லாம் கமெண்ட்டுகள் போட்டிருப்பாங்க, பார்த்தாலே தெரியும் வெட்டி பசங்க, எதை பற்றி எதுவுமே தெரியாது. ஜெயமோகன்கிற பேர் கூட அப்போதான் கேள்விப்பட்டிருப்பான், அல்லது காசிப்பு கேள்விப்பட்டிருப்பான். அந்த காசிப்பு வச்சுட்டு கீழே ஒரு அசட்டு கமெண்ட் போட்டுருப்பாங்க. அந்த முட்டாளிங்க உள்ள வர்றதுதான் பிரச்சனை. எனக்கு ஆள் வேண்டியது இல்லைங்க, தகுதியான ஆள் தான் வேணும். முன்னாடி பிளாக் வந்தபோது ஜெயமோகன்.in ஆரம்பிக்கப்பட்டது. என்னோட நண்பர் சிரில் அலெக்ஸ் அதை எனக்கு ஆரம்பித்தார். எனக்கு அதில் பெரிய ஆர்வம் அன்னைக்கு இல்லாமல் இருந்தது. சிரில் அலெக்ஸ் கம்பல் பண்ணி அதை ஆரம்பித்தார். அதில் நான் நீளமான கட்டுரைகளை போட ஆரம்பித்தேன். ஒரு கட்டுரை 2000 வார்த்தை, 1500 வார்த்தை இருக்கும். அப்போ என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, இப்படி கட்டுரையில் போடக்கூடாதுங்க, இணையத்தில் யாரும் இவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி படிக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டரில் ஒரு பேஜ் ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த மெட்டீரியல் இருக்கணும். அப்போ 400லேருந்து 500 வார்த்தைக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் 2500 வார்த்தை போடுறீங்க, இந்த கட்டுரையில் யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால இந்த 2500 வார்த்தை கட்டுரை ஒருத்தன் படிப்பான்ல, அவனை மட்டும் எடுக்கத்தான் இந்த கட்டுரை போடுறேன். 400 வார்த்தைக்கு மேலே படிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லலாம் இல்லையா, அவனை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புறதுக்காக தான் இதை போடுறேன். பிடிவாதமாக அப்படி தான் போட்டுருந்தேன். அப்புறம் தீவிரமான கட்டுரையில் போட ஆரம்பிச்சேன். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அப்போ ஒரு எழுத்தும் எண்ணமும் அப்படின்னு ஒரு சின்ன குழுக்குள்ள எம்ஜிஆர் சிவாஜியை பகடி பண்ணி ஒரு கட்டுரை எழுதினேன். எல்லாரையும் படிப்பேன், நித்திய சைதன்யதி எல்லாரையுமே பகடி பண்ணியிருந்தேன், எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும். அந்த பகடி கட்டுரைகளை எல்லாத்தையும் என்னுடைய தளத்தில் சும்மா ஒரு இதுக்காக போட்டேன். அதை 2 கட்டுரை எடுத்து ஆனந்த விகடன் தன்னுடைய இதழில் பிரசுரம் பண்ணிச்சு. அதை கேட்டுட்டு தமிழகம் முழுக்க இருந்து எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு கிளம்பினாங்க. ஆனந்த விகடனே அந்த மாதிரி தான் போட்டாங்க. அதாவது எம்ஜிஆரை இழிவுபடுத்துகிறாரா ஜெயமோகன், அப்படி தலைப்பு கொடுத்து போஸ்டர் அடித்து தமிழகம் முழுக்க ஒட்டி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அதோட என்ன ஒழிச்சிடலான்னு அன்னைக்கு விகடனில் ஆசிரியர் இருந்த ஒருவர் நினைச்சார். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அறிவுஜீவியை ஒழிக்க முடியாது, அதெல்லாம் அவனுக்கு உரமகத்தாகும். என்னை இந்த அளவு வளர்த்து விட்டதில் அந்த விகடன் ஆசிரியருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நான் எப்போதும் அவரை நன்றியோட நினைப்பேன். ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு 300லேருந்து 400 ஹிட் தான் என்னுடைய பிளாக் வந்துட்டு இருந்தது. இவர் இப்படி தமிழகம் முழுக்க அடிச்சு ஓட்டுன உடனே அதனுடைய ஹிட் 1 லட்சம் 1.5 லட்சம்னு ஆச்சு டெம்பர். இப்போ எல்லாரும் சொன்னாங்க 1.5 லட்சம் பேர் உள்ள வர்றாங்க, இவங்க அத்தனை பேரையும் தக்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது போடணுங்க, பரபரப்பாக போடணும். நீங்கள் அந்த விகடன் இஷ்யூவை அப்படியே தொடர்ந்து எழுதுங்க, உணர்ச்சிகரமாக எழுதுங்க, அப்போ நிறைய பேர் உள்ள வருவாங்க. அப்படியே சினிமா, அரசியல், காசிப்னு எழுதுங்க, ஒரு மேஜர் பத்திரிகை இதை மாற்றிடலாம். எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் 2 லட்சம் பேர் உள்ள வர்றாங்க, அத்தனை பேர் இந்த விவாதம் முடிஞ்சோன்னு வெளியே போயிடுவான், அப்படி போறவன் எனக்கு வேண்டாம். உள்ள என்னன்னு பார்ப்பான் இல்லையா, அதுல சீரியஸ் ரீடர் ஒருத்தர் இருப்பான், அவன் மட்டும் இருந்தா போதும். அந்த பீரியட் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான சமூகவியல், இலக்கியம், தத்துவம் சார்ந்த கட்டுரைகளை மட்டும்தான் போட்டிருக்கேன். மிக தீவிரமான கட்டுரைகள், பல பக்கங்கள் கொண்ட கட்டுரைகள். ஆண்டோட இஷ்யூ பத்தி பெருசாக எதுவுமே எழுதலை. ஆனா அந்த இஷ்யூ முடிஞ்ச உடனே என்னுடைய இணையதளத்துடைய ஹிட் 10,000 15,000 அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 2 லட்சம் பேர் உள்ள வந்தாங்க, பெரும்பாலும் போயிட்டாங்க, 10,000 பேர் நின்னாங்க. அந்த 10,000 பேர் எனக்கு முக்கியமானவங்க. அவங்க இன்றைக்கு வளர்ந்து உலகளாவிய ஒரு அமைப்பா மாறி இருக்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்று. நான் சொல்லக்கூடிய இந்த விகடன் இஷ்யூ எல்லாம் வந்தது 2007. 2008 என்னோட தளம் பெருசாகுது. 2009 விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தை உருவாக்கிட்டோம். 2010 விருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2025 உலக நாடுகளில் விஷ்ணுபுரத்துடைய கிளை இருக்கு. அப்போ அந்த என்னுடைய தளம் இந்த மாதிரி தீவிரமா இயங்கி கொண்டிருந்த போது அன்றைக்கு பல பேர் பிளாக்ல எழுதிட்டு இருந்தாங்க, பிளாகர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கூகுள் கணக்கு இருக்கு, பிளாகர்ஸுடைய ஹிட் கணக்கு, அதுல பாத்தீங்கன்னா 10-12,000 தான் நான் இருப்பேன். எனக்கு மேல எப்பவும் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் இப்ப எங்க, அவங்களாம் என்ன செய்ய முடிந்தது? அவங்க இப்ப எல்லாம் பிளாக் எழுத விட்டுட்டு ஃபேஸ்புக்ல எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு 10-20 ஆண்டு ஃபேஸ்புக்ல எழுதுவாங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க. இது மாதிரி ஒன்று உருவாக்க முடியாது. இது ரொம்ப முக்கியங்க. இந்த விஷயத்த நான் சொல்றது என்னை பத்தி சொல்றதுக்காக அல்ல. இந்த விஷயத்த நான் இங்க சொல்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக. உங்களுக்கு நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னு வைங்க, பிசினஸ் நடத்துறீங்கன்னு வைங்க, உங்கள் கஸ்டமர்ஸ்ல யார் முக்கியங்கிறது உங்க கவனத்தில் இருக்கணும். உங்களுக்கான கஸ்டமரை நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கலைன்னா இந்த விளம்பர யுகத்துல உங்க தொழில் நிற்காது.
எனக்கு வேண்டிய இவன் அப்படி நீங்க நினைக்கணும். யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு நினைச்சா ஒன்றும் நடக்காது. இப்போ சென்னை புத்தகம் காட்சியில் விஷ்ணுபுர ஸ்டால் இருக்கு, அது எதிரில் வேற ஒரு ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டாலுக்குள்ள ஒரே டைம்ல 300 பேர் வரைக்கும் நிற்பாங்க. ஆனா 1 மணி நேரத்துல வியாபாரம் ஒரு 50,000 ரூபா தான் இருக்கும். எங்க ஸ்டாலுக்குள்ள 5 பேர் 10 பேர் தான் வருவாங்க. ஆனா 1 மணி நேரத்துல 2 லட்சம் ரூபா வியாபாரம் ஆயிருக்கும். ஏன்னா இவன் வாங்கக்கூடியவன், தரமானவன், என்ன தெரிந்தவன், என்னோட புத்தகங்களை தெரிந்தவன், வாங்க மட்டுமே வரக்கூடிய. அப்போ அந்த குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு இல்லையா? உங்க அமைப்புக்கு யார் தேவையோ அவங்களை மட்டுமே கருத்தில் கொள்ளுங்கள், அவங்கள மட்டும் உள்ள விடுங்க, அவங்கள தேர்ந்தெடுங்க. உங்க வலையில அவங்க சிக்கணும், மற்ற வெளியேயும் போகணும். வலை வீசுறாங்கல்ல மீனவர்கள், எந்த மீனுக்கான வலை என்பது அந்த வலையோட அமைப்புல இருக்கு, அந்த கன்னிகள்ல இருக்கும். குட்டி மீனை விட்டுரும், அது பெரிய மீனை மட்டும் அள்ளும். கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும், கடையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அள்ளி எடுக்கக்கூடிய ஒரு வலையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை வச்சு மீன் பிடிக்க முடியும். நிர்வாகவியல்ல அடிப்படை பாடங்கள்ல ஒன்று. இப்ப இந்த காணொலிகள் இருக்குல்ல, இந்த காணொலிகள்ல தேர்வு இருக்கு, ஃபில்டரிங் இருக்கு. தேர்வு என்பது தத்துவம், இலக்கியம், அது சார்ந்த வாழ்க்கையை சார்ந்த ஒரு அடிப்படை பார்வையும் தேடலும் கொண்டவை. இதை பார்த்தாங்கன்னா என்கிட்ட வருவாங்க. இதுல ஆர்வமே இல்லாத ஒருத்தர் வந்தாங்கன்னா இது என்னது இல்லைன்னு சொல்லி விலகி போவாங்க. அவங்கள விளக்க வைப்பதற்கும் தான் இந்த காணொலி போடப்படுது. அவங்கள சுவாரஸ்யப்படுத்தி அவங்களும் இருக்கட்டுமே, நம்ம ஹிட்டு காட்டுறாங்களே அப்படி நான் நினைக்க கூடாது. நான் ஹிட்டு காட்டி சின்ன ஒரு பிரபலத்தை அடையலாம், ஒரு 50,000 ஹிட்டு கொண்டு வந்துடலாம். நான் சினிமாவில் இருக்கக்கூடியவன், சினிமா பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன்னா 50,000 1 லட்சம் ஈஸியா போயிடுவேன் நான். ஏன்னா என்னை பத்தி எல்லாரும் தெரியும் இல்லையா? தொடர்ந்து சினிமா பத்தி பேசணும், சினிமாவில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டே வைங்க. மணிரத்னம் பத்தி ஒரு காணொலி, கமல் பத்தி ஒரு காணொலி, ரஜினி பத்தி ஒரு காணொலி, அவங்களுடைய என்னுடைய பர்சனல் உறவுகளை பத்தி மட்டும் நான் ஒரு 20 நிமிஷம் போட்டேன்னா 1 மாசத்துல இதை 2 லட்சம் ஹிட் கொண்டு வர முடியும். ஆனா அந்த குப்பரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அது பயனற்றது, அது ஊழை சதை, அதை வச்சு ஒன்றும் ஆகாது. அதனால ஹிட் தளம் கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தக்க வச்சிருக்கிறதுக்காக நான் மெனக்கட ஆரம்பிக்கும் போது இந்த சீரியஸ்னஸ் போயிடும். இந்த 50,000 பேர் எனக்கு தொடர்ந்து வரணும் இல்லையா? அப்போ அதுக்காக மட்டும் போட ஆரம்பிக்கும் போது நான் எதுக்காக போடுறேனோ அந்த நோக்கத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். அந்த நோக்கம் சலிவாகும், அவங்க விலகி போயிடுவாங்க. அப்போ குப்பைகளை அள்ளுவேன், முத்துகளை விட்டுருவேன். அதை நான் செய்யக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த பொன்னியின் செல்வன் வரும்போது தான் நான் அதை கவனிச்சேன். தமிழ்நாட்டில் தீவிர அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடியவங்க, தமிழ் தேசியம், மார்க்சியம்னு பேசிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்போ வெறும் ஹிட்டுக்காக பொன்னியின் செல்வன்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு எடுத்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு கட்டுரை போட்டுறது, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு, சினிமானா என்னன்னு தெரியாது, பொன்னியின் செல்வன் என்னன்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு கட்டுரை போட்டுறது. ஏன்னா அது ஒரு ஹிட்டை கொடுக்குது இல்லையா? அவங்களுக்கு ஒரு வேலை தேவை இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு மாஸ் வேண்டியிருக்கு, எண்ணிக்கை காட்ட வேண்டியிருக்கு. அந்த எண்ணிக்கை வச்சுதான் அவங்களோட இமேஜே இருக்கு. இங்க அப்படி கிடையாது. கன்சிஸ்டன்சி தான் எனக்கு முக்கியம். எனக்கு தேடி வரக்கூடியவங்க, தொடர்ந்து வகுப்புகளுக்கு வரக்கூடியவங்க, நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடியவங்க, புத்தகங்களை படிக்கக்கூடியவங்க, உலகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இலக்கிய செயல்பாடுகளில் ஏதேனும் ஒரு வகையில் பங்கு கொள்ளக்கூடியவங்க தான் எங்களுக்கு முக்கியம். அவங்களுக்காக மட்டுமே தான் இந்த காணொளிகள் போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது இப்படித்தான் இருக்கும், தீவிரமாக தான் இருக்கும், கற்கும் ஆர்வம் கொண்டவர்களுக்காக மட்டும்தான் இருக்கும். நன்றி.